ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் வயிறு நிறைய உணவு கிடைக்கவே கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் கண்ணன் தன்னுடைய வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு அழகான வாத்துக்குஞ்சு கிடைத்தது. அந்த வாத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அன்பாக வளர்த்தான். அடுத்த நாள் காலையில் வாத்து ஒரு பொன் முட்டையை இட்டிருந்தது. கண்ணனுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த பொன் முட்டையை விற்று கண்ணனும் அவனது மனைவியும் முதல் முறையாக நல்ல உணவு உண்டனர். தினமும் காலையில் அந்த வாத்து ஒரு பொன் முட்டையை இட்டது. சில நாட்களிலேயே அவர்கள் வசதி படைத்தவர்களாக மாறினர். ஆனாலும் கண்ணனின் மனைவிக்கு பேராசை வந்தது. இந்த வாத்து தினமும் ஒரு முட்டைதான் இடுகிறது. ஒரே நேரத்தில் எல்லா முட்டைகளையும் எடுக்க முடிந்தால் நாம் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று கணவனிடம் சொன்னாள். அவளது பேச்சைக் கேட்ட கண்ணனும் பேராசைக்கு ஆளானான். வாத்தின் வயிற்றுக்குள் எல்லா பொன்முட்டைகளும் இருக்கும், அதை ஒரே நேரத்தில் விடுத்துவிடலாம் என்று முடிவெடுத்தான். உடனே அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வாத்தைக் கொன்று அதன் வயிற்றைப் பிரித்துப் பார்த்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி வாத்தின் வயிற்றுக்குள் வேறு பொன்முட்டைகள் எதுவும் இல்லை. தங்களிடம் இருந்த ஒரே ஒரு பொக்கிஷத்தையும் பேராசையால் இழந்ததை எண்ணி இருவரும் மிகவும் வருந்தினர். நீதி: பேராசை பெருநஷ்டம்.